ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நிற்பது. ஏன்னா ஆரம்பித்து எத்தனையோ பேர் என்ன பண்ணல, பிடிக்கல. ஆனால் அண்ணா வந்து ஊழியத்தில் இருந்து எத்தனையோ பாடுகள் வேதனைகள் மத்தியில், கடந்த காலங்கள் எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலும் இன்றும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அன்பான தேவ ஊழியர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் அண்ணாவை இந்த நாள் அநேக நாட்களுக்கு பின்பதாக சந்திக்க முடிந்தது. அப்போ சொன்னேன், அண்ணா நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுங்க, மஞ்சு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கட்டாயமாக நான் வரேன்னு சொல்லி. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். நிறையா ஜனங்களுக்கு, பழைய ஜனங்களுக்கு அவரை தெரிந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு எத்தனை ஆண்டு இருக்குன்னா 20 வருஷம். 20 இயர்ஸ் 20 ஆண்டுக்கு முன்பதாக நம்முடைய சபை வந்து பழைய நிலைமையில் இருந்தது இல்லையா, அந்த ஓட்டு சபை அந்த மாதிரி இருக்கிற டைமில் இங்கே இருந்து அவங்க ஊழியம் செய்து நல்லா எங்களோடு இருந்து உதவியாக இருந்து அவங்க இந்த இடத்துலேருந்து கடந்து சென்ற அன்பான தேவ ஊழியர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை நம்ம தெரிவிக்கும்படிக்காக இந்த இடத்துலேருந்து கடந்து சென்ற எத்தனையோ ஊழியர்கள் மத்தியில் இவரும் ஒருவர். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த நாள் நம்முடைய அழைப்பை ஏற்று தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்த அருமையான அண்ணனை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அருமையான ஊழியரை கனம் பண்ணும் வண்ணமாக, சந்தோஷத்தை தெரிவிக்கும் வண்ணமாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால அருமையான அண்ணனையும் அருமையான அக்கா ஸ்டெல்லாக்கா, அவங்க கூட மஞ்சள் சபையிலேருந்து போனவங்க தான். ஹல்லேலூயா. குடும்பமாக ஊழியம் பண்றாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த மத்தியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்துக்கே வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பழைய முகங்களை பார்ப்பதிலே மிக்க சந்தோஷம். என்ன ஒன்று, இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடி கிடையாது, லீனாக இருப்பேன், நல்ல ஓட்டம். இன்றைக்கும் அதே ஆண்டோட சமூகத்தில் நிற்பதற்கு, பயிற்றுவிக்கப்பட்ட இடத்திலே வந்து நிற்பதற்கு தேவன் சந்த நல்ல சிலாக்கியத்திற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியாது. நான் பைபிள் காலேஜ் முடித்து பயிற்றுவிப்பதற்காக இவாஞ்சலிஸ்ட் ஆண்டனி ஐயா மூலமாக இந்த இடத்துல வந்து என்னை விட்டுட்டு போனாங்க. நான் வந்த நாளில், இந்த இடத்திற்கு வந்த நாளிலிருந்து இங்கே கடந்து செல்வர்கள் வரைக்கும் என்னை வந்து அன்போடும் பாசத்தோடும் ஊழியத்தில் எல்லா விதத்திலும் என்னை பயிற்றுவித்த பாஸ்டருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்கு மக்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நான் வாழ்ந்த, ஊழியம் செய்த அந்த அடிச்சூடர்கள் கற்றுக்கொண்ட அந்த அனுபவம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நானும் என் குடும்பமும் முழு நேரமாக ஊழியத்தை செய்ய அது எங்களை ஊக்கப்படுத்துகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மறுபடியுமாய் இங்கே வருவேன், நிற்பேன் என்று சொல்லி நான் நினைக்காத ஒரு நேரத்திலும் கூட ஆண்டவர் நீ கண்டிப்பாக நீ நிற்பேன்னு சொல்லி அழைத்து வந்தவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நான் மரித்திருந்தால் 2020 செப்டம்பர் 19 இரவே நான் மரித்திருக்க வேண்டும். ஆனால் அநேகருக்கு என்னுடைய இது தெரிஞ்சிருக்கும். ஜெப குறிப்பெல்லாம் ஜெபித்திருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. ஒரே இரவில் என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போனது. கண் பார்வை பறி போனது. இந்த ரைட் சைடு அந்த கை கால் அப்படியே விளங்காதவனாக ஒரு செத்த பிணமாக பிஎஸ்சி மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்டேன். சுயநினைவு விழுந்தவனாக காணப்பட்ட பொழுது வாயெல்லாம் இழுத்து டாக்டர்கள் அவ்வளோத்தான், இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி எத்தனையோ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு ஜீவனை கொடுத்து நடத்தினார், என்னை உயிர் பெற செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சொல்ல போனால் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஹீமோ எனக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஹீமோ கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹீமோ கொடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். முடி கொட்டும், பார்வை, இந்த சரீரத்தில் என்ன வேணாலும் பாதிப்பு வரும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் அப்படிப்பட்ட எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தாலும் ஒரு முடி கூட உதிராதபடி கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்தார். படிப்படியாக இன்றைக்கி ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். கண் பார்வை கொடுத்தது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. கண் பார்வை திரும்பி வந்தது. என்னுடைய பேச்சு திரும்ப வந்தது ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபை. என்னுடைய நடை, உடை, பாவனை, என்னுடைய முகம் இன்றைக்கி பழைய முகத்திற்கு கொஞ்சம் ஒத்து வந்திருக்கும். இதே ஒரு 6 மாதம் முன்பதாக இந்த ஜனவரி இந்த 2025 பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் என் முகம் இன்னும் விகாரமாய் நல்ல ஒரு ஊதன முகமாய், என் உடம்பு இன்னும்
எக்காலம் ஊதுனதாய் கை கால் இந்த ஒரு விரல் இன்னைக்கு இருக்குது, இந்த 2 விரல் 3 விரல் சேர்ந்தது தான் ஒரு விரலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அது ராஜ்குமாரா இவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்கே யாராவது இவர் தான் ராஜ்குமார், இவர் ராஜ்குமார் இல்லைங்க, ஏங்க சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி இருந்த என்னை மறுபடியுமா இந்த 2026 மறுபடியுமாய் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மறுபடியுமா ஜீவனை கொடுத்து பழையபடியாய் ஓட வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்கிறேன். வெகு நாட்களாக நானும் மஞ்சூர் பகுதிக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஒரு திருமணத்தில் இல்ல திருமணத்தில் எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்திக்கும் பொழுது அது அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பாஸ்டர் அக்காவெல்லாம் பார்க்கும் பொழுது மிக்க ஒரு சந்தோஷம். அப்படியே ஒரு புது பேலன், ஒரு புத்துணர்ச்சி. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடித்தா எப்படி ஒரு எனர்ஜி கிடைக்குமோ அதே போல் ஒரு எனர்ஜி கிடைத்தது. தம்பி சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெட்டியா இன்னைக்கு ஊழியத்திலையா இப்படியா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னது குளூண்டு இருந்த ஃப்ரெட்டி, என் கூட இருந்த ஃப்ரெட்டி, நான் தூக்கி இது பண்ண ஃப்ரெட்டி இன்னைக்கு ஊழியத்திலையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நல்ல அவர் ஆராதனை நடத்தும் பொழுது இந்த சபை மேலே வைத்திருக்கிற அக்கறை, ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த தாகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக, தேவனுக்கு இன்னும் அதிகமாக மகிமையை சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கிற நீங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு அந்த சபையில் போதகராக நிற்கிறாருன்னு சொன்னால் என்ன காட்டில் நீங்கள் தான் சந்தோஷப்படணும். நீங்கள் தான் அவரை இன்னும் உற்சாகப்படுத்தணும். அவருக்கு தோளோடு நீங்கள் தோள் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல கால வேளையில் ஒரு விசை கூட கண்களை மூடி நம்மளை அழைத்து வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்னோடு கூட ஒரு வார்த்தை நீங்கள் பேசுங்க. இந்த நாள் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு காரியம், எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், என்னோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அந்த காரியத்தை என்னோடு கூட நீர் பேசுங்கப்பா என்று சொல்லி ஒரு விசை கூட நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம். எந்த நோக்கத்தோடு திட்டத்தோடு ஆண்டவரே நீர் இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. பேசுகிறவர் நாங்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவரை எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தில் தேவ அபிஷேக நிரம்பி இருக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்து இந்த நாளிலே அனல் மூட்டும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். ஒரு அனல் மூட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் அனல் மூட்டப்பட, ஆவியிலே ஊன்ற கட்டப்பட, ஆண்டவரே சபையில் ஊன்ற கட்டப்பட தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய், கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். உட்காரும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் மறுபடியும் அவங்கள் முகங்களை பார்ப்பது மிக்க சந்தோஷம். அழைத்த அருமையான போதகருக்காக, குடும்பத்திற்காக, தம்பிக்காய் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் என்னோடு கூட என்னுடைய மகன் கிங்ஸ்லி சாமுவேல் வந்திருக்கிறார். ஸ்டெல்லா உங்களுக்கு தெரியும், நாங்கள் குடும்பமாக வர வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் வேலை நிமித்தமாக லீவு கிடைக்காததுனால மனைவி வர முடியலை. என்னுடைய 2வது மகள் 9வது வகுப்பு படிக்கிறாள். அவளும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாங்கள் குடும்பமாய் ஒரு முறை உங்களிடத்தில் கடந்து வர நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாங்கள் என்னுடைய சர்ச்சிலிருந்து என்னுடைய தம்பி வாகனத்தை காரில் தான் வந்தோம். வாகனத்தை இயக்கின என்னுடைய தம்பி வந்திருக்கிறாங்க. 3 பேர் மாத்திரம். நேற்று இரவு ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். பலவிதமான தடைகள், டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக்கு வந்திருந்தால் சீக்கிரத்தில் வந்திருக்கலாம். ஆனாலும் டிராஃபிக்கில் மாட்டி வந்தோம். இருந்தாலும் கர்த்தர், நீங்கள் சொன்னாங்க சிறுத்தையெல்லாம் நிற்கும், கரடி நிற்கிது, அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் ஒரு விசுவாசம், ஊழியத்திற்கு கொண்டு போகிறவர் கர்த்தர். கரடியாவது சிறுத்தையாவது
எலியாவது புலியாவது எல்லாத்தையும் பார்த்தாச்சே, இதுக்கு மேலே என்னத்தை போய் அப்படின்ட்டு நாங்கள் விசுவாசத்தோடு வந்தோம். எந்த ஒரு துஷ்ட மிருகங்களுக்கும் ஆண்டவர்களுக்கு அதில் சிக்கிக்கொள்ளாதபடி நேர்த்தியாக எங்களை அழைத்து வந்து பானுச்சிச்சு வீட்டில் அதை இளைப்பாரும்படியாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் எழுதின சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை கூட ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 85:12. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த மஞ்சூர் தேசம் நீங்கள் ஊழியம் செய்து அறுவடை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இன்னும் இரட்டிப்பான ஒரு பலனை கொடுக்கிற ஒரு நாள் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தரப்போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னைக்கு எத்தனாவது நாள் உபவாச ஜெபம்? இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு உபவாசம். இந்த ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே ஒரு ஜெப மாதம். இந்த ஜெப மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தந்து இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான திட்டம் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீங்க. பாஸ்டர் ஆனந்தகுமார் சிங்கானூர் பகுதியிலே தேவ மகிமையின் ஊழியங்களை செய்து வருகிற நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு பிஷப், நல்ல ஒரு மனிதர். எனக்கு 20 வருஷத்துக்கு மேலாக நல்ல ஒரு நண்பர். சிங்கானூர் ஃபெல்லோஷிப்பில் கமிட்டியில் அங்கே என்னை ஃபெல்லோஷிப் கமிட்டியில் என்னை எடுத்து போட்டு என்னை உற்சாகப்படுத்தி என்னை உந்தி தள்ளுகிற நல்ல ஒரு மனுஷன். நல்ல ஊழியம் செய்வார், ஆராதனை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. ஆனால் நல்லா இருந்த ஒரு மனுஷன். அன்றைக்கி திங்கட்கிழமை சிங்கானூர் ஃபெல்லோஷிப்பில் ஒரு ஊழியர் கூடுகை, அதை நல்லா அன்றைக்கி போயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங், புதன்கிழமை ஒரு மீட்டிங், வியாழக்கிழமை ஒரு சிஐசி டயசிஸ் அதில் ஒரு மீட்டிங்கில் இருந்தார். வெள்ளிக்கிழமை ஒரு ஜான் ரவிச்சந்திரனுடைய 2வது மகள் மருமகளுடைய அந்த வளகாப்பு நிகழ்ச்சியில் பாடல் ஆராதனை நடத்தினவர். சனிக்கிழமை காலையில் ஒரு 40 நாள் துக்க ஜபத்திற்கு போய்விட்டு ஜெபித்து விட்டு கடந்து வந்து அங்கே சாப்பிடாம வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட முட்டை பொறிச்சு கொடுன்னு சொல்லி வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தவர் தான். அப்படியே ஒரு அட்டாக், உயிர் பிரிந்து விட்டு. யாரும் நினைக்கல. அவங்க மனைவி பிள்ளைகள் நினச்சிருப்பாங்களா? நினச்சி பாருங்க. அந்த ஊழியக்காரரை நினச்சிருப்பாரா? அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு மரணமும் ஜீவனும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம், எப்போ இருப்போம், அடுத்த நிமிஷம் இருப்போமா, 1 மணி நேரம் இருப்போமா, அடுத்த நாள் இருப்போமான்னு தெரியாது. ஆனால் மரணமும் ஜீவனும் அவர் கரத்தில் இருக்கிறது. நாம் கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாக இருப்போம் என்று மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய மரணமே இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கும். அவ்வளோ ஜனம் எங்கே இருந்த தமிழ்நாடு முழுசும் அவ்வளோ ஜனம் வந்து நம்பவே முடியாத ஒரு இழப்பு. எங்களுக்கு நம்பவே முடியல. அவர் சிரித்த முகத்தோடு வச்சுருந்தாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இறந்தார், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலை, திங்கக்கிழமை மத்தியானத்தில் தான் அவர் அடக்கம் பண்ணணும். அந்த 3 நாட்கள் அவ்வளோ ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு 20 வருஷத்தில் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவர் கோவப்பட்டோ கடிந்து கொண்டோ யாரையும் திட்டியோ நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இன்னைக்கு அப்படிப்பட்ட உண்மையாக உத்தமமாக நீதிமான வாழ்ந்த அந்த மனுஷனுக்கே அந்த கதின்னு சொன்னால், அரைகுறையாய் வாழுகிற, ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் சர்ச்சுக்கே கட்டடிச்சு கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் முன்னாடி ஓட்டத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். பின்னாடி நாம் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்போ எடுப்பாருன்றதே சொல்லுங்களேன், கணிக்க முடியாது. ஆகவே இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தேதியில், இந்த 2ஆம் தேதியில் பரிசுத்த ஆராதனை காலவேளையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. அல்லேலூயா.
அல்லேலூயா. கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அதுதான் ஆண்டவரோட வசனம் சொல்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருகிறார் என்று சொல்லி, ஆண்டவர் அவர் தருகிற அந்த ஒரு நன்மை அது தீமைக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனுக்கும் அது தீமையை அனுபவிப்பதற்காக அவர் தருகிறவர் அல்ல. எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவரால் அவன் உருவாக்கப்பட்ட ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த தீமை வந்தாலும் அதை நன்மையாய் முடிகிற செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் சொல்கிறோம். எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இந்த நன்மை தருகிறவர், நன்மை செய்கிறவர் என்ற ஒரு நாமம் ஒரு பெரிய ஒரு நாமம், வித்தியாசமான ஒரு நாமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நன்மை மனிதனிடத்திலிருந்து வரலாம். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஒரு 10 ரூபா கடன் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு நேரத்துக்கு சோறு வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்கூல் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிப்புக்கு நீங்கள் மனிதர்கள் இடத்துல இருந்து ஒரு நன்மை வரலாம். ஆனால் என்ன தெரியுமா செய்வீங்க? ஒரு காலகட்டம் வரும்பொழுது நான் மாத்திரம் அந்த பாஸ்டருக்கு நான் உதவி செய்யலாம், அந்த பிள்ளைகளுடைய படிப்பை என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த பள்ளிக்கூடத்து பீஸை கட்டியிருக்க முடியாது, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, சோத்துக்கே பட்டினியாக கிடந்தாங்க, நான் மாத்திரம் அந்த உதவி செய்யலைன்னு சொன்னால் அவங்க இன்னைக்கு எல்லாம் பட்டினியாக இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி அது மனிதர்களுடைய இயல்பு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லியிருக்கிறாங்க, எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 1000 முறை சொல்லி காட்டினவங்க இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், என் சொந்த பந்தமாக இருக்கட்டும், நான் நேசிக்கிற அநேகராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மனிதனிடத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை அதை சொல்லி காட்டுகிற ஒரு நன்மை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் செய்கிற ஒரு நன்மை என்னைக்காவது உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடத்த கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், என்னைக்காவது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி காட்டியிருக்கிறாரா? அட சத்தமாக தான் சொல்லுங்களேன், பேசுங்களேன். இன்றைக்கி நான் தான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், நீங்கள் கேட்டாகணும், சரியா? அதனால் நல்லா மனம் விட்டு கொஞ்ச நேரம் பேசுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை நான் தான் பேசி ஆகணும். கேட்க வேண்டியது நீங்கள். அதனால் கொஞ்ச நேரம் அவர் சொன்னது போல் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வீட்டை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? உரையாடி விட்டு தேவனுடைய சமூகத்தில் களி கூற ஆரம்பிப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்முடைய ஆண்டவர் அவர் ஒருபோதும் அவர் செய்த நன்மையை, அவர் செய்த அற்புதத்தை, அவர் செய்த அதிசயத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொல்லி காட்டுகிறவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் மனிதனிடத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மை அது நிரந்தரமானது, நித்தியமானது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதாம். அதனால தான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 38 நீங்க வாசித்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, அவர் நன்மை செய்கிறவராக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் 10 நசரேயனாகிய இயேசுவை 10:38 வாசிக்கலாம். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இப்பதான் வாசித்தோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நாளும் சொல்லி கொடுக்காத அந்த ஆண்டவர் நம்ம கூட வச்சுக்கிட்டு அவரோட கரத்தில் நம்ம விழுகாம, அவர் பாதத்தில் விழுகாம, இவன் எனக்கு உதவி செய்வானா, அவன் எனக்கு உதவி செய்வானா, அவன் என்னை தூக்கி எடுப்பானா அப்படின்னு சொல்லி மனிதர்களை நம்ம தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நிறைய நேரங்களில் நமக்கு தெரியும், அறிவு ஒரு இது சொல்லும், மனிதரிடத்தில் ஓடாதன்னு சொல்லும், இருந்தாலும் கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, இருந்தாலும் நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுது, சுயம் என்ன சொல்லுது, அப்படி சிந்தனையில் ஒரு இது வந்துருச்சா, புத்தியில் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா உடனே ஓடி போய், பிரதர் உங்களை தான் பார்க்க வந்தேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். இதில் ஒரு பொய், ஆண்டவர் உங்களை தான் பார்க்க சொன்னாருன்னு சொல்லி ஆண்டவர் மேல் சொல்லிடுவாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்ன பண்ணார், உங்கள் முகத்தை அப்படியே காட்டினார், அவங்கள்ட்ட போய் நிற்க சொன்னார், நீங்கள் இந்த உதவி உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். எதுக்கு இந்த பொய்? அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் யார் யாரெல்லாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறானோ அவனெல்லாம் தூக்கி எடுத்து விடுவித்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாமும் இருந்தோம், இருளின் பிடியில், பிசாசின் பிடியில் தான் இருந்தோம். இன்றைக்கு உலகத்தின் ஒளியாய் இருக்கிற ஆண்டவர் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி நம்ம இடத்தில் தேடி வந்து அந்த இருளிலிருந்து தூக்கி எடுத்தாரோ அன்னையிலிருந்து நம்ம அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடுறோம். உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடத்த இன்ன வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் என்பதை மறந்துடுறோம். அல்லேலூயா. சின்ன ஒரு தலைவலி வந்தா, வயிற்று வலி வந்தா, ஏதோ ஒரு தேவை வந்தா மனுஷனை நோக்கி ஓடுவதை விட்டு விடுங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்கிறவராய், அவர் எல்லா ஜனங்களுக்குள்ள சுற்றித் திரிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன், பெரிய ஜாதி சின்ன ஜாதி அந்த அந்தஸ்தே பார்க்காத உதவி செய்கிற ஒரு இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசுவை உன் வாழ்நாள் முழுவதும் நீ பற்றி கொண்டிருப்பாயனால், உன் சொந்த இரட்சகராய் நீர் அவரையே பிடித்துக் கொள்வாயானால், அந்த உதவி செய்கிற ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நாளில் உன் குடும்ப உன் பிள்ளைகளுக்குள்ளும் அவர் கடந்து வருவார். மனிதன் செய்கிற நன்மையை விட உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மையையும் சரீர நன்மையும் பரலோக நன்மையும் அவர் உனக்கு தேடி தந்து தருவார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அது எப்படிப்பட்ட ஒரு நன்மையா இருக்கிறதா? யாக்கோபு 1:17 கூட வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நன்மை, எங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அப்படி எங்க இருந்து வருமா? யாக்கோபு 1:17 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனங்கள் தான், வாசிக்கலாம். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாற்றமும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. போதும். இங்க வாசிக்கிறோம், அந்த நன்மை எங்கிருந்து ஆண்டவர் நமக்கு செய்கிறாராம்? அந்த நன்மை பரத்திலிருந்து நமக்கு கடந்து வருகிறது. கைகளை தட்டி கரங்களை தேவநாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்தான், அவன் சொல்லி காட்டிடுவான், சொல்லியே காட்டுவான். நான் மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு அவர் நிற்க மாட்டார், நான் மாத்திரம் இல்லைன்னா அந்த வண்டியில் அவர் போக மாட்டார், நான் மாத்திரம் இல்லைன்னா நல்ல ட்ரெஸ் போட மாட்டார்னு சொல்லி காட்டுவான், சொல்லி காட்டுவான். இன்னைக்கு உங்களை சொல்லலை, நிறைய விசுவாசிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு சபையின் ஊழியக்காரன் ஒரு சட்டை போட்டுட்டான்னு சொன்னால், பார்த்தியா நான் கொடுத்த தசம பாகம், நான் கொடுக்குற காணிக்கை எப்படியெல்லாம் செலவாகுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அது தவறான எண்ணம். நீங்கள் ஒரு மனிதனுக்காக, ஒரு ஊழியக்காரனுக்காக கொடுக்கல, நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க? பரத்திலிருந்து உண்டாகி வருகிற ஜோதிகளின் பிதாவிற்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ஒரு நன்மை கொடுக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கும் பொழுது நன்மை, உங்களை பரத்திலிருந்து வருகிற நன்மை உங்களை எல்லா விதத்திலும் நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சபையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 100 முறை சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த கை, அதான் வேதம் சொல்லுது, இடது கையில் கொடுக்க இந்த கைக்கு தெரியக்கூடாது, இந்த கையில் கொடுத்தா இந்த கை தெரியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கும் கொடுத்துட்டு அதை நிறைய முறை நம்ம சொல்லி காட்டுறதுனால, நான் தான் ஆண்டவருக்கு செஞ்சேன், நான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறேன், நான் ஆண்டவருக்கு சரியாக காணிக்க கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையே நம்முடைய நன்மையை இழக்க செய்யுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காலகட்டங்களில் நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆரம்ப நாட்களிலே, இன்றைக்கி வேதாகம கல்லூரியில் படித்து முடித்துட்டு வரும்பொழுதெல்லாம் நான் அப்படியே தான் இருந்தேன். நானும் ஒரு காலத்தில் ஒரு மூட நம்பிக்கையோடு கூட அப்படியே பெருசாக இருப்பேன். சர்ச்சுக்கு போகிறோம், அப்படியே பெருந்தன்மையாக போட்டவன் தான். அதெல்லாம் தவறு என்று ஆண்டவர் அடித்து உணர்த்தினதுக்கு அப்புறம் தான், நம் மனிதனுக்காக கொடுக்கல, ஒரு ஊழியக்காரனுக்காக கொடுக்கல, நாம் யார் 1 ரூபா கொடுத்தாலும் அது யாருக்கு கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறோம் என்பதை நாம் என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ, அந்த புரிந்து கொள்ளுதல் நம்ம இடத்தில் உண்டாகும் பொழுது பரத்திலிருந்து வருகிற நன்மை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் தரமாட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதே சங்கீதம் 84:11 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும்
கேடகமுமானவர் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, மறுபடியும் அதை மட்டும் சத்தமாக எல்லாம் சேர்ந்து படிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரத்திலிருந்து வர நன்மை, இயேசு தருகிற நன்மை, நீ உத்தமமா, அதாவது உண்மையா, நீதிமானா, நீ ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்தமானா நீ இருக்கும் பொழுது உனக்கு என்ன தராம இருக்க மாட்டாரு? நன்மையை தராம இருக்க மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்ன பார்த்தீங்களா, நான் செத்து இருந்தா 2020 செத்து இருக்கணும். இந்த கண் பார்வை மறுபடியும் வராமல் இருந்திருக்கலாம். இந்த வாய் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு சைடு கால் விளங்காம இன்னைக்கு நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம். போயிருக்கலாம்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஊழியத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற பாடங்களுக்கு ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே ஆண்டவர் மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுத்து, கண் பார்வை கொடுத்து, வாயை கொடுத்து, குரலை கொடுத்து, நல்ல ஓட செய்ய வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அந்த கொடுத்த எனக்கு கொடுத்த நன்மை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிறைய பேர் பார்க்குறீங்க, இவன் என்ன கதை சொல்கிறானோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சாட்சிக்கு கேட்டுங்க. என் பையன் வந்திருக்கிறான், என் சபையிலிருந்து வந்திருக்க தம்பிக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிறது போல, இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை, ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை எப்படி கவனமாக பார்த்துக்கிறீங்களோ அதே போல் என் மனைவி என்னை பார்த்துக்கிட்டா, என் பிள்ளைகளும். இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேனே, இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவள் துணை இல்லாமல் போக முடியாது. எதுக்கு குளிக்கிறதுனாலும் சரி, நான் சாப்பாடு சாப்பிட்றதுனா கூட நான் பண்ண முடியாது. ஒருவேளை நான் நினச்சி பார்க்குறேன், அதே இது நான் என் மனைவி ஸ்தானத்தில் இருந்து நான் அந்தமாரி அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போதோ, நான் அந்தமாரி பணிவிடை செய்வதற்கு நான் அதை பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியல அந்த நேரத்தில் என் மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய மனைவி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க கூட இருந்தார். தேவ பிரசன்னை அந்த மனைவிக்குள்ளே இருந்தது. தேவன் அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காத, அதாவது நீ உண்மையா, உத்தமமா, நீதிமான, பரிசுத்தமான இருந்தினா உனக்கு நன்மையை கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பார்? அதுதான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமானாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நம்ம பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ரகசிய கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பண்டிகை கால கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனா, ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவனா இருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவனா, பெயரில் மாத்திரம் ஸ்டீபன் வச்சுருக்கிறோம், ஸ்தேவான்னு வச்சுருக்கிறோம், ஆபிரகாமனை வச்சுருக்கிறோம். பெயரில் தான் இருக்குது, பெயரில் தான் இருக்குது, ஆனால் கிறிஸ்தவனுக்குள்ளே இல்லையே. இன்னைக்கு சண்டே கிறிஸ்தவர், சண்டே மட்டும்தான் பைபிள் எடுத்துகிட்டு வராங்க, மற்ற நாளும் பைபிள் எங்கே கிடக்குனே தெரியாது. அப்படிப்பட்ட ஆண்டு ஒரு உதவி செய்வார்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணாமல் இருக்கிற விசுவாசிக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளே ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொன்னால், மனுஷிகமாக ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னு பார்த்தோம்னா, அவனை பார்க்குறோம், அவனை நம்ம கொடுக்குற இந்த கடன் கொடுக்குறோன்னு சொன்னால், அவன் எனக்கு திருப்ப தருவானா, அவன் திருப்ப தருவானா, அவனுக்கு அதுக்குரிய தகுதி இருக்குதா, அவனுக்கு வேலை இருக்குதா, இல்லை என்னை ஏமாற்றிடுவானான்னு பல விதமான யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 10 ரூபா கடன் கொடுக்குறோம் அவனுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களையும் என்னை உருவாக்கி உண்டாக்கி படைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கும்? அல்லேலூயா. என்னுடைய மகன் உண்மையாக இருக்கணும், என்னுடைய மகன் உத்தமத்தில் இருக்கணும், என் மகன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்த ஆராதனைக்கு வரணும், என் மகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகாலை வேளையில் எனக்காக காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? சற்று கவனித்து பாருங்கள், சற்று கவனித்து பாருங்கள். இதையெல்லாம் நம்ம செய்யாததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் தருகிற நன்மையை இழந்து கொண்டு இருக்கிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம், தேவன் தந்திருக்கிற அளவில்லாத கிருபை இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுவது தான் தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட தகுதியில்லாத உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உணவு உடுக்க இருக்க இடத்த கொடுத்து நல்ல ஒரு வீடு வாசலோட வச்சிருக்கிறார், சுகபலத்தோடு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் இந்த ஆலயத்தில் ஜீவனோட காலையில் உட்கார வச்சிருக்கிறார்ல. அப்புறம் இதை காட்டிலும் பெரிய நன்மை என்னங்க இருக்குது? இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், கைகளை உயர்த்துறோம், ஆமேன்னு சொல்றோம், இன்னைக்கு உயிரோடு உட்கார்ந்துருக்கிறோம். இதே பெரிய நன்மை தாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. இது எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த நன்மை தேவன் தருகிற நன்மையே அல்லாமல் ஒன்றுமில்லை. அதனால தான் எரேமியாவில் வாசிக்கிறோம் 3:31-14 வாசிக்கிறோம். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன பண்ணுவாங்க? திருப்தியாவார்கள் என்று சொல். நீ கர்த்தருடைய ஜனமாய், உத்தமமுள்ள ஒரு ஜனமாய், உண்மையுள்ள ஒரு ஜனமாய், தேவன் எதிர்பார்க்கிற அனைத்து குணாதிசயங்களும் நிறைந்த ஒரு மகனாய் மகளாய் வாழும் பொழுது உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்ட நல்லவராக இருக்கிறார். எப்பொழுது? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, நம்மோடு கூட தான் இருக்கிறாரா என்பது நமக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனோ தானோன்ற வாழ்க்கை. இன்னைக்கு என்ன தெரியுமா வந்துருச்சு? இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்ம கூட ஏன் இருக்க மாட்டேன்றார் அப்படின்னா, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் நம்மகிட்ட வந்துருச்சு. என்ன சோம்பேறித்தனம் அப்படின்னு? என்ன ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னா என்ன? ஜெபிக்காமல் இருக்கிறது, வேதம் வாசிக்காமல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறது, அஜாக்கிரதையாக நடக்கிறது, ஏனோ தானே நடக்கிறது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு வார்த்தை. என்னுடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்க தான் வச்சிருக்கிறார் ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மெலாறு எடுத்தாருன்னா அடி வாங்கிறதுக்கு அடி நம்மளால் வாங்க முடியாது. அடி வாங்கின நான் சொல்கிறேன், மெலாறு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பயங்கரமாக இருந்தது. அது இன்னொரு நாள் நான் சாட்சி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் எத்தனையோ தருணங்கள் கொடுத்தார். எத்தனையோ ஊழியக்காரர், சுருக்கமாக சொல்லிட்டு போகிறோம், எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்னாங்க இவன் ஊழியத்திற்கு தான் வருவான்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னேன், போங்கய்யா இந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர்களுக்கு கேவலமாக திட்டினேன். இன்றைக்கி என்ன தெரியுமா? நான் என்னைக்கு இந்த எதை நான் பிச்சைன்னு சொன்னோன்னா அதுதான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் என்ன போசிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மரண பள்ளத்தாக்கு வந்தது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு எத்தனை மரண பள்ளத்தாக்குகளும் குடும்பத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி யாவார்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் யாராக இருக்கணும்னா ஆண்டவருடைய ஜனமாக, உண்மையாக, உத்தமமாக நீங்கள் ஆண்டவர் ஜனமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆண்டவர் நன்மையினால் நிரப்புனார்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை கூட ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் நன்மை செய்யும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி முதலாவது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும். மறுபடியும் வாசிகள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் கிடந்த ஒரு நேரம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து அந்த அடிமைத்தனத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா, தேவனை அறியாத ஒரு பார்வோன் வரும்பொழுது அவங்க அடிமைகளாக ஒரு சிலர் போனவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? பழுகி பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. பழுகி பெருகினோடனே எகிப்தியர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர்களெல்லாம் பழுகி பெருகினோடனே இவங்க ஜாஸ்தியாகிட்டே போகிறாங்க. ஒருவேளை இவர்கள் நம்மளை அடிமையாக்கிடுவாங்க, எகிப்தியர்களாக நாம அடிமைகளாயிரணும், அவங்க இந்த ராஜ்யத்தை ஆளுவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தினால என்ன பண்றானா, அவங்க வேலை செய்யறதுல செங்கல் இருக்கிறதுலையும் அவங்கள ரொம்ப நைட்டும் பகலும் சோறு தண்ணி கொடுக்காம அவங்கள அடிமைப்படுத்தி ரொம்ப நசுக்க ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிடும் பொழுதுதான் அந்த கூக்குரலை தேவனாகிய கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த கேட்டு மோசேயும் ஆரோனையும் அழைத்து அங்கே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசமாகி அந்த தேசத்திற்கு ஆராதனை செய்வது ஜனங்கள் அழைத்து வரும்பொழுது நல்லா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது சீனாய் வராங்க, செய்கிறோம், அப்படி ஒவ்வொரு இதாக வராங்க. ஒவ்வொரு இடத்துல அற்புதம் நடக்குது. செங்கடல் பிறக்குது, செங்கடல் ரெண்டா பிளக்குது. எல்லா அற்புதத்தையும் கண்ணார கண்டுக்கிட்டு வந்தாலும் அங்கங்கே ஒரு கூட்டம் நம்மளை போல தான். யாரை போல? நம்மளை போல தான் முறுமுறுக்க ஆரம்பிப்போம். என்ன தான் அற்புதத்தை பார்த்தாலும், என்ன தான் அதிசயத்தை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுக்க ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கலாம், இது தானா, இது இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நிறைய நேரத்தில் ஜெபிச்சு என்ன கிடைக்குது, அவ்வளோதான், இது தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போல் இஸ்ரவேல் எங்கெங்கெல்லாம் முறுமுறுத்து, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை விசனப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் துக்கப்படுத்தினாங்கெல்லாம் ஒரு கூட்டம் அழிஞ்சுக்கிட்டே வந்தது. அப்படிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இங்கே அப்படி அவங்க வரும்பொழுது தான் இந்த ஏசாவின் புத்திரருடைய தேசத்தில் இவங்க அப்படியே வழியாக கடந்து வரணும். வரும்பொழுது சொல்கிறார், ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த ஜனங்கள்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நீ எதிர்த்து போரிடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நான் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த 40 வருஷம் உன்னோடு கூட நான் நடத்தி வந்த ஆண்டவர் நான் தானே. இதுவரைக்கும் நடத்தினவன், இனிமேல் நான் நடத்துவேன், இன்னோடு கூட இருப்பேன். ஆனால் உனக்கு என்ன இருக்காது, குறைவு இருக்காதுன்னு சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்ற, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், ஒன்றும் குறைவுபடலை என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒன்றும் குறைவுபடாதபடி நடத்தி வந்தார். நம்ம நினச்சி பார்ப்போம், நம்மை ஆண்டவரை அறியாது இருந்த நாட்களில், ரட்சிக்கப்படாத இருந்த நாட்களில், ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த நாளில் நாம் எப்படி ஆண்டவர் ஒன்றுமில்லாத நாம் என்றைக்கு நம்முடைய ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே பிடித்து தெய்வமாய் வணங்கி கொண்டு இருக்கிறோமோ, அந்த நாளில் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா? யாராவது ஒரு நேரம் நான் பட்னியாக கிடந்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு நேரம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் தரித்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் செய்து வருகிற ஒரு அற்புதம் அப்படிதான். அவர் பாரபட்சம் இல்லாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்னும் எடுத்து வாசிக்கிறீங்களா? அது அப்படியே 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்களேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் என்ன பண்ணலை, வீங்கும். அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுவார், அவங்க இப்படியே உங்களை நடத்தி வந்தார். அந்த தேவனுக்கு முன்னாடி நீங்கள் பசியினால் இருந்தீங்க, வருத்தத்தினால் இருந்தீங்க, கஷ்டத்தினால் இருந்தீங்க. இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும், ஏதோ என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும், ஆனாலும் உங்களை நடத்தி வந்த இந்த 40 வருஷம் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தார். அதை நினச்சி பாருங்கன்னு சொல்லுகிறார். அப்போ இந்த நடத்தி வந்த பாதையில் தான் என்ன, அவங்க மேலிருந்த வஸ்திரம் என்னவா இல்லையா, பழசா போகலையா, அவங்க கால் என்ன பண்ணல, கை காலெல்லாம் வீங்கவே இல்லையா, அந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம். முழங்காலில் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணுறோம், முழங்கால் போடுறோம், அப்படியே சைடு கண்ணை திறந்து பார்க்குறோம், அவங்க உட்காந்துட்டாங்களா, இவங்க உட்காந்துட்டாங்களான்னு சொல்லி. அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துட்டா, பரவாயில்ல, என் துணைக்கு ஒரு ஆள் உட்காந்துருச்சு, நானும் என் முழங்காலில் போட்டு உட்காந்துருவோம். பாஸ்டர் வேணா கத்துனா கத்திட்டு இருக்கட்டும், ஸ்தோத்திரம் போடட்டும், முழங்காலில் நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் என்று சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம கைகளை உயர்த்தி நல்லா ஆராதித்து கொண்டிருப்போம். கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பித்தோன்னே கையை கீழே போட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த 40 வனாந்தரத்தில் நடந்து வந்ததை நினச்சி பாருங்கள். வனாந்தரத்தில் ஏதாவது கிடச்சிருக்குமா, இருக்குமா, நிழல் இருந்திருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு சூடான வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கையில் அவங்க நடந்து வந்தாலும் அவங்க கை கால் வீங்காமல் இருந்துச்சு. அவங்க போட்ட வஸ்திரம் பழசாகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம போடுற வஸ்திரம் ஒரு நாள் போட்டு 2வது நாள் போட்டோம்னாலே கப்படிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சென்ட் அடிச்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துர்நாற்றத்தை மறைப்பதற்காக சென்ட்டு அது இதுன்னு அடித்து நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறோம். அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் மேக்கப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அவங்க அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் கொடுத்த அந்த நன்மையினால் அப்படியே நடந்து வரும்பொழுது ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் யாத்திராகமம் 13:21 வாசிக்கிறோம் இல்லையா? மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தான் முறுமுறுத்தாலும் ஒரு கூட்டம் ஆண்டவரை அறிந்து கொண்டது, ஆண்டவருக்கு முன்பதாக பயபக்தியோடு, ஆண்டவருக்கு முன்னத நடுக்கத்தோடு அவர் ஆராதித்து கொண்டு வந்ததனால தான் ஒரு குறைவு வராதபடி கர்த்தர் அவர்களை வழி நடத்தி வந்தார். 40 வருஷம் அவர்களை கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு சாரிபாத் விதவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த சாரிபாத் விதவை ஒரு சுள்ளியை பொறுக்கிட்டு இருக்கிறா. எலியா தீர்க்கதரிசி வராரு. அப்போ சொல்ற, என்ன இருக்குது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் மாவு. என்னது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். ஒரு நேரம் அதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம்னு சொல்லும் பொழுது அந்த எலியா சொன்ன வார்த்தை, முதலாவது எனக்கு கொஞ்சம் கொடுணும் போது அந்த ஊழியக்காரன் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து இருக்கிறத கொண்டு போய் கொடுத்ததுனால, அந்த ஊழியக்காரன் வார்த்தைக்கு அந்த விதவை கீழ்ப்படிந்ததுனால அவள் சாகிற வரைக்கும் அவளுடைய வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. கரங்களை தட்டி இன்னைக்கு நீ சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னா, ஊழியக்காரன் கடிந்து கொள்ளுதல் கீழ்ப்படிவேன்னு சொன்னா, உன் வீட்டில் குறைகள் வந்தாலும் ஆவியானவர் நிறைவாய் நடத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் குறைவா இருக்கிறோன்னா, ஆண்டவருக்கும் கீழ்ப்படிகிறது இல்லை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையின் மெய்ப்புணுக்கும் கீழ்ப்படியாது இருக்கிறதுனால தான் அநேக குறைவுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அலைந்து திரிகிற வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை ஏன் வருது? ஒரு கஷ்டமுள்ள வாழ்க்கை ஏன் வருதுன்னு சொன்னா, நாம் நம்மை நிதானித்து அறியாம மனம் போன போக்கில் போகிறோம், கால் போன போக்கில் போகிறதுனால தான் இன்னைக்கு நன்மையை இழந்து கொண்டு இருக்கிறோம், குறைவை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். சங்கீதம் 65:4 சொல்லுது, அவருடைய ஆலயத்தின் நன்மையினால நம்ம திருப்தி ஆகுமாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டின் ஆலயமாகிய இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் தருவார். நீங்கள் ஏனோ தானே நினச்சிட்டு இருக்கலாம், நான் இத்தனை நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு, இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு, இரவு ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேனே, தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேனே, குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கலாம். ஏற்ற நாள் வரும், ஏற்ற காலம் வரும், அது வரைக்கும் பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருந்தேன்னு சொன்னா அந்த ஜபத்திற்கு நிச்சயமா இரட்டத்தனையான பலனை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எனக்குன்னு ஒரு மரண பள்ளத்தாக்கு குறைவு வந்துச்சு, வியாதி என்கிற ஒரு குறைவு எனக்குள்ள வந்ததுனால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. 5 வருஷம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். சொந்தக்காரன் பந்தக்காரன் யாரையும் பார்க்கல, ஆண்டோடைய சமூகத்தில் மாத்திரம் விசுவாசத்தோடு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தை அறிக்கை செய்துட்டே இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னுடைய குறைவை நீக்கி நன்மையினால் நிரப்பி ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த நிறைவு, அந்த சாரிபாத் விதவைக்கு நன்மை செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆலயமாக இந்த வீட்டின் நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்று சொன்னால் சரியா ஆலயத்திற்கு வந்து பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, வேத வாசிப்பு பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை கூடி வருதல நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம், வேதவசனம் சொல்லுது சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்கள் என்று சொல்லுது. அதை எதை விட்டு விடாதன்னு சொல்லுதோ அதை தான் நம்ம விட்டு விடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமனா நடன்னு சொன்னால் உத்தமனா நடக்க மாட்டோம், நீதிமானா இருன்னு சொன்னால் நீதிமானா இருக்க மாட்டோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்கன்னா விட்டு விட்டுறோம். எல்லாத்துலேயும் இப்படி அரைகுறையாக இருக்கும் பொழுது எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறைவோ, உங்கள் தனிப்பட்ட குறைவோ, அது சமுதாய குறைவோ, எப்படி இந்த குறைவு நிறைவாகும்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதோ ஒரு 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்த்தட்டிக் கொள்வது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறவனே ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவனே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். நீ எப்படி இருக்கிறாய்? உன் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாய் மாற்றிக்கொள்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறாயா, இல்லை அஜாக்கிரதையா? இந்த தேவனோட இந்த காலகட்டத்தை, இது அருமையா ஒரு வார்த்தை சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகளானதால், 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 நா
காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் மனிதனிடத்தில் வருகிற நன்மையை உதறிவிட்டு ஆண்டவரிடத்தில் வருகிற நன்மையை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறீர்களா? சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற நன்மை, முதலாவது ஒன்றும் குறைவுபடாதபடி ஆண்டவர் நிறைவாய்வுகளை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட ஒருவர் வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றும் குறைவுபடாது. இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி இங்கே யார் சொல்லுகிறதுனா யோசேப்பு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும். யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க, ஒரு சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, ஒரு அங்கி வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு போராமப்படுறவங்க. ஒரு சொப்பனம் ஒரு கனவு கண்டுட்டு வந்து சொல்லுவான், நம்மெல்லாம் வயலில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்குறோம், ஏன் அறிக்கட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, நிமிர்ந்து இருக்குது, உங்களுதெல்லாம் சுற்றி என்னை வணங்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குதுன்னு சொல்லும் போது இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கொஞ்சம் சுறுசுறுப்புள்ள அப்படியே இருக்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம நல்லா இருந்தாலும் சொந்தக்காரன் நம்ம மேலே பொறாமப்படுவான். நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு இதில் கொஞ்சம் நம்ம இதாக இருந்தாலும் நம்ம மேலே, நம்ம எதை செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவான், கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவான். நம்ம வீட்டில் ஒரு விசேஷமே வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளை ஒரு தீர்மானத்தை செஞ்சிட்ருப்போம். அந்த மூணாவது நபர்கள் வருவாங்க, சொந்த பந்தம்லாம் வரும், நீயா இப்படி செய்கிற, நீ இதையும் சேர்த்து இப்படி செய்யுன்னு சொல்லுவான். நம்ம இன்னொருத்தர் வருவார், இன்னொரு குடும்பத்தில் மாமான்னு ஒருத்தர் வருவார், அவர் ஒன்று சொல்லுவார், இவனு சொல்லுவார், அப்படியே சொல்ல பல பேரோடு கேட்கும்பொழுது அங்கே அந்த ஃபங்க்ஷனும் விளங்காது, ஒன்றுமே விளங்காது. அப்படி தான் இங்கே பார்த்திங்க சொன்னால், இவன் செய்த ஒரு காரியம் அவன் சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தன் அப்படியே முறுமுறுத்து இவனை பழி வாங்க வேண்டும், இவனை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு காலத்தில் இவன் குளியல் தூக்கி போட்டுட்டு அவன் அந்த பலவர்ணமான அவங்க அப்பா ஆசையாக தைச்சு கொடுத்த அங்கேயே கொண்டு போய் ஒரு ஆட்டை அடித்து துஷ்டம் இருக்கும், அந்த இவனை கொண்டு பிடிச்சுன்னு சொல்லி ஆட்டு ரத்தில் நினச்சி கொண்டு போய் காட்டினவனுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்த ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னா, கிளவி எப்போ சாவா தின்ன கேட்டதே இல்லையா? பரவாயில்ல, நல்ல ஜனங்கள். அல்லேலூயா, ரொம்ப நல்ல ஜனங்கள், பரவாயில்ல. ஊரில் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த வயசான கிளவி இந்த திண்ணையில் இரும்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏதாவது ஒன்று தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். திரும்பிட்டு இந்த ரோட்டில் யாராவது போனாங்கன்னா, கண்ணு தெரியலனாலும் காது கேட்கலனாலும் அவங்க பேசாமல் கூப்பிடுவாங்களாம். இந்த தொந்தரவுக்கு அந்த குடும்பத்தார் சொல்லுவாங்களாம், இந்த கிழவி எப்போ தான் சாவாங்க, இந்த திண்ணை எப்போ தான் காலியாகும், தண்ணி ஊற்றி கழுவி விடன்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை பார்க்குறவங்களும் அப்படியே இவன் எப்போ தான் தீருவான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன், நம்மளுக்கே ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ ஒன்று தெரியாமல் செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் அகப்பட்டுட்டோம். ஒரு வண்டி வாங்குகிறோம், லோன் கட்ட முடியல, இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், இஎம்ஐ போட்டிருக்கோம், அது கட்ட முடியலை, இல்லை ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குரிய பொருள், ஏதாவது ஒரு பொருள், வீட்டுக்கு உபயோகத்துக்கு பொருள் வாங்கி கட்ட முடியலன்னா சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஆடின ஆட்டம் இவன் கட்ட மாட்டான்னு எனக்கு தெரியும். என்னது? கட்ட மாட்டான்னு தெரியும், இவன் விளங்க மாட்டான்னு தெரியும், இவன் வேலைக்கு போக மாட்டான்னு தெரியும், இவன் சீக்கிரம் சாவான்னு தெரியும். அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை? நான் என்ன கேட்குறேன்னு, உனக்கு தெரியுது, உனக்கு ஆண்டவர் உனக்கு எல்லாம் வெளிப்படுத்தி தரார்ல. ஒரு மனுஷன் அந்த தீமை அனுபவிக்கிற வரைக்கும் நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்க? அப்போ அந்த குழியில் விழுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொன்னார்ப்பா, அதிலிருந்து நீ வாப்பான்னு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் கீழே விழுந்திருப்பானா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாமும் அப்படி தான் இருக்கிறோம். ஒருத்தர் எப்படா, அதான் சொல்கிறது, கிளவி எப்போ சாவான், நமக்கும் அப்படித்தான். என்னெல்லாம் சொன்னாங்க, நான் வியாதியில் படுத்த போது சொன்னாங்க, இவனுக்கு வேணும்னு சொன்னாங்க. என் சொந்த பந்தமே சொன்னிச்சு. உண்மையிலே ஓப்பனாகவே சொல்கிறேனே. ஒரு சிலர் சொன்னாங்க, இவன் அல்லேலூயான்னு ஓடினான்ல, பெந்தேகொஸ்தேன்னு ஓடினான்ல, சர்ச்சுன்னு ஓடினான்ல, இவனுக்கு வேணும்னு சொன்னாங்க.
இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதை காட்டிலும் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள வெட்கப்படுத்த முடியாது என்ன உறுதியாக நிற்க வச்சுட்டார். அதுதான் பியூட்டி, அதுதான் அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கூட அப்படி ஏளனமாக எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். உன் சொந்த பந்தம் சொல்லியிருக்கலாம், கூட பிறந்தவன் சொல்லியிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், உன் சபை சொல்லியிருக்கலாம், இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் கூட வேலை பார்க்கறவங்க கூட சொல்லியிருக்கலாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதுங்க. அல்லேலூயா. அதை தாங்க சொல்கிறாரு, அதான் வாசிக்கிறோம். அது யோசிப்பு சொல்ற, நீங்கள் எனக்கு என்ன தான் செய்ய நினச்சிங்க, நீ எனக்கு தீமை தாயா செய்ய நினச்ச, நீ எனக்கு தீமை தான் செஞ்ச, என்னை குழியில் தான் தூக்கி போட்ட, என்னை அவங்ககிட்ட இஸ்மேல் விட்டு போட்ட. ஆனால் அதில் ஒரு காரியம் ஆண்டவரோட சித்தம் இருக்குது. இன்னைக்கு உங்களை உயிரோடு நான் காக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை முன்னமே என்னை எகிப்திற்கு அடிமையாக அனுப்பி இன்னைக்கு அதிகாரியாக என்னை மாற்றி வச்சிருக்கிறாரு சொன்னார் பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சமுதாயத்தில் உங்க கூட வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு உங்களை அதிகாரியாக வைத்து அவளை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் முதலாவது உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தீமைகளை கூட நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 54:17 வாசிக்கும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னு சொன்னா, பில்லி சூனியமாக இருக்கட்டும், இன்னைக்கு வன்கண்ணாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், உனக்கு சித்தம் ஒன்று என்ன வேணாலும் செய்யட்டுமே, அது ஒன்றும் உன் மேலே வாய்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருந்துட்டாருன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை தான் கரம் பிடிச்சு நடத்துறாருன்னு சொன்னா ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. எனக்கு மரண கண்ணிகள் வந்தது, வியாதி வந்தது, போராட்டம் வந்தது. டாக்டர் எல்லாம் சொன்னாங்க செத்து போயிடுவான், ஒரு 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. அது டாக்டர் ரிப்போர்ட். இன்னைக்கு சொந்த பந்தம்லாம் எப்போ சாவோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, அது அவங்க ரிப்போர்ட். ஆனால் உங்களை இணைத்த ஆண்டவரோட ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இதோட கணக்கு முடியலடா. புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை கூட வாசிக்கலாம். மீகா 7:15 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். 3வது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னு ஒன்றுமே குறைவுபடாது. 2வது சொல்றாரு, தீமைகளை நன்மையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடிச்சு நடத்த போகிறேன். 3வது சொல்றாரு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை நான் அதிசயங்களை பார்க்க வைக்க போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம எரேமியால வாசிக்கிறோம். 29:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவான. நீங்கள் இந்த மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டோட சமூகத்தில் இந்த உபவாசத்தில் முழங்கால் படுகிறீங்களோ அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான ஆசீர்வாதங்களை நன்மைகளை தேவன் தரப்போகிறாராம். அல்லேலூயா. அந்த நன்மை தான் அதிசயங்களை பெற்று காண்கிற, அற்புதங்களை காண்கிற, நம்முடைய கண்கள் காண்கிற ஒரு அற்புதம் அதிசயமாக இருக்க போகிறது. பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், வேதவாசி நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்திருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் யோபு 5:9 வாசிக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் அவர் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிறாராம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் அவருடைய கரத்தில். இதுதான் நம்ம ஒரு நன்மை எதிர்பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஒரு காரியத்துக்கு நன்மை செய்யுங்க, இந்த ஜபத்திற்கு பதில் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னு சொன்னால் எண்ணி முடியாத நன்மை உங்கள்கிட்ட வந்து கொண்டே இருக்கும். அது உங்களால் கணக்கிடவே முடியாது, அது எண்ணிக்கொண்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே எரேமியா 32:17 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதிசயமான கிரியை செய்வேன் என்று சொல்லி, கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 60:5 நீங்கள்
வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எண்ணி முடியாத பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்யும் பொழுது உன்னுடைய இருதயமானது ஒவ்வொரு நாளும் அது பூரிப்பாக்கும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அதிசயப்பட்டு பூரிப்பாகும், உன்னாலே நம்ப முடியாத ஒரு இருதயத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அப்போ 3 காரியம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார்னா ஒன்றும் குறைபடாது, தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுவார், அப்போ அதிசயங்களை காண்பீர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த 3 ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னால் ஒரு 5 நிமிடத்தில் மாத்திரம் நான் முடிச்சிடுறேன். அப்போ நம்ம செய்யணும்னு சொன்னால் நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்போ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்னா, என் கரத்தில் நான் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் அனுபவிக்கணும்னு சொன்னால், அதை நான் ருசி பார்க்கணும்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் வர்ஷிக்க பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? முதலாவது எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாக வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் எதை வர ஓட்டாமல் இருக்குது? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் நன்மை தருவேன்னு சொல்லிட்டார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்துட்டோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எதெல்லாம் ஆகுன்னு பார்த்துட்டோம். ஆனால் ஒன்று, நம்ம என்ன அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால், இப்போ நம்ம நிறுத்தி வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் இப்போ எதை வராமல் இருக்குது? நன்மையை வர ஒட்டாமல் இருக்குதான். அப்போது இந்த பாவங்களை விட்டு எந்த ஒரு மனிதன் பாவங்களை விளக்குகிறானோ, அக்கிரமங்களை விளக்குகிறானோ, அவன்தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கால வேளையில், இந்த பகல் வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களும் அக்கிரமங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் நான் விட்டு விலகப் போகிறேன் என்று சொல்லுங்க. அது இன்னும் என்ன திரும்ப செய்யும்? ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குறதா. அப்பா மகள், அப்பா பிதாவைன்னு சொல்லி கூப்பிடுறீங்களா? புத்திர சுவீகாரத்தினாவே தந்திருக்கிறார்ல. இன்னைக்கு உங்களை அவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை. அது வாசிக்கலாம். 59:2 வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது போதும். இன்னைக்கு பாவமும் அக்கிரமமும் அவரிடத்துல அவர் முகத்தை அவரை தரிசிக்கலான்னு பார்த்தா, இன்னைக்கு ஒர்ஷிப்பில் தேவனுடைய பிரசன்னத்தை உணரலான்னு பார்த்தா, முகமுகமாக அவர் அன்பை ருசி பார்க்கலான்னு பார்த்தா ருசி பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, அது முகத்தை உங்களுக்கும் எனக்கு மறைக்குது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சுயம் வெளிப்படுது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்குள்ள கீழ்ப்படியாமையினால, அஜாக்கிரதனால செய்து கொண்டே இருக்கிறதுனால அது தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் நிதானித்து பார்க்க போகிறோம். தேவனுக்கும் நமக்கும் எனக்கு எது பிரிவினை உண்டாக்கியிருக்கு? எந்த பாவம், எந்த அக்கிரமம்? நம்ம யாரும் கை தூக்கி அதை இதுன்னு சொல்ல வேண்டாம். உங்கள் மனசுக்கு தெரியும். விட வேண்டியதை விடுங்க, வெட்ட வேண்டியதை வெட்டுங்க, வளர வேண்டிய காரியங்கள் வளருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பிணைப்பு உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்ன, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு உட்காந்துருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? என் பேரை சொல்லி, உங்கள் பேரை சொல்லி, என் மகன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லுவார். நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. சிந்தித்து பார்ப்போம், செயல்பட ஆரம்பிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், மனுஷனுடைய வாழ்க்கை நிழலை போல, ஒரு மாயை போல வாழ்ந்து கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற நாள், நமக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட அந்த நாள், இருக்கிற நாள் வரைக்கும் உண்மையோடு உத்தமத்தோடும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிருபைகளோடு பரிசுத்தத்தோடு வாழ்ந்துட்டு போனோம்னா தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்னவா இருங்க? பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவங்களை விளக்குங்க. இன்னைக்கு பிரிவினை உங்களை ரெண்டாவது ஒரு வசனம் சொல்லுது. எரேமியா 17:5, 6, 7, 8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷனை நம்பாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. வாசிக்க வேண்டாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி எப்படி இருக்கு? ஒரு மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்தது போதும், மனுஷனை தேடி தேடி ஒரு உதவிக்காக காத்திருந்தது போதும். இன்றைக்கி அதான் மனுஷனை நம்புவதை காட்டிலும் இன்றைக்கி கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கி மனுஷனிடத்தில் ஒரு நன்மை வருதா, ஒரு உதவி வருதா, அதுவும் சொல்லி சொல்லி காட்டாது இன்றைக்கி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை, பரத்திலிருந்து வருகிற நன்மை, ஆவியானவர் நமக்கு தருகிற நன்மை, அது நித்தியமானது, நிரந்தரமானது, அது நித்திய ஜீவன் வரைக்கும் உன்னை கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறது. எது வேண்டும் என்று நீங்கள் பாருங்க. அதான் ஏசாயா 2:22 கடைசி வசனம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்க அப்படின்னு சொல்லி. நம்ப வேண்டிய காரியங்களுக்கு நம்புங்க. ஒரு மனுஷனை யாரையும் நம்ப வேண்டாம்னு சொல்லல, நம்ப வேண்டிய காரியங்களுக்கு நம்புங்க. மனுஷனுக்கு மேலும் மனுஷனை உண்டாக்கினவர் ஆவியானவர், அந்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம பாவங்களை விட்டு விளக்குங்க. ரெண்டாவது கர்த்தரை நம்புங்க, மனுஷன் நம்புவதை விட்டுருங்க. மூணாவது மாறுபாடான அவிசுவாசத்தை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இப்போ நீதிமொழிகள் 17:20 சொல்லுது, மாறுபாடுமுள்ள இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்று சொல்லுகிறது. அப்போ இந்த 3 காரியம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மையை தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை விட்டு விளக்கும் பொழுது, மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நம்பும் பொழுது, மாறுபாடுள்ள அந்த அவிசுவாசமான இருதயத்தை அகற்றிவிட்டு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கையில் அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கண்களை மூடுவோமா? ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு ஒரு சில நிமிடங்கள் முடிச்சிட்றேன். பாஸ்டர் கையில் நான் கொடுக்க போகிறேன். தேவ சமூகத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஓ தேவனை விட்டு நீங்கள் நம்ம செலுத்த வேண்டிய காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான், இன்றைக்கி பாவங்களை விட்டு விலகினாதான் நம்ம நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி மனுஷனை நம்புறதை விட்டுட்டு கர்த்தரை 100% நம்பி பாருங்கள். அந்த நம்பிக்கை தான். யோபு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். 100% கர்த்தரையே நம்பினதுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். மூன்றாவது, அடிக்கடி நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் இன்னைக்கு குரங்கு போல மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டு இருக்கிற குரங்கு போல நம்முடைய இருதயம் தாவிக்கொண்டே இருக்கும். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட அவிசுவாசங்களெல்லாம் எடுத்து போடுங்க. அவிசுவாசமான வாழ்க்கையை எடுத்து போடுங்க. அவிசுவாசமான இருதயத்தை எடுத்து போடுங்க. நம்பிக்கை இல்லாத இருதயத்தை எடுத்து போடுங்க. உங்கள் சிந்தனையில், உங்களை எண்ணங்களில் எந்த பிசாசு கொண்டு வருகிற அவிசுவாசமான எந்த ஒரு காரியத்தையும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றி நீ துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ தீமைகளை நன்மையாக மாற்றி நீ துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ. சொல்லுவோம் நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. சொல்லுவோம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஒரு விசை கூட நடப்பதல்லி மகிழ்வேன் இன்றைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி
நன்றி சொல்லி மகிழ்வேன். 2 கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்வோம். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒரு விஷயம் கூட இந்த சபைக்காக, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய போதகருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, சபை ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தில் பயிற்றுவித்த அந்த இடத்திலேயே என்னையும் கொண்டு வந்து ஆண்டவர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறேன். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன், மனதாரமை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே அப்பா, கேட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் அவர்களை ஆராய்ந்து அறிந்து தங்களை நிதானித்து பார்க்கிற ஒரு கிருபையை தந்து ஆண்டவர் உம்மிடத்தில் வருகிற அந்த நன்மையை மாத்திரம் இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஒன்றும் குறைபடாதபடி தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர், அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நாளிலிருந்து 3 ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு வர்ஷிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் தங்கள் பாவத்தை விட்டு விலகட்டும். தேவனை பிரிக்கிற அந்த பிரிவிலிருந்து விலகி ஆண்டவர் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை தாரும். மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நம்பட்டும். மாறுபாடு உள்ள அவிசுவாசம் உள்ள அந்த இருதயத்தை விட்டு 100% ஆண்டவரையே சார்ந்திருக்கிற இருதயத்தை ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும் என்ற வாசனத்தின்படி ஆண்டவரே இந்த மஞ்சூர் தேசம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே சபைக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும். ஆலயத்தை சுற்றி இருக்கிற 4 திசைகளிலிருந்து ஆத்மாக்கள் தரத்தர்களாக ஓடி வருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களும் இந்த மஞ்சூர் பகுதியில் ஆண்டவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறாங்கப்பா. அவர்களெல்லாம் எங்களை நேசித்து தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவர்களை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்களுக்கும் கொடுத்து நீர் கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த சபையை நான் மனதார நான் வாழ்த்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்ன மாத்திரம் இந்த இடத்துல இருக்கட்டும். தேவ கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, என்னை அழைத்து ஆண்டவரே அன்போடு நிற்க செய்த மறுபடியும் அன்பு போதகருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். தயவு பாராட்டும். துதிகன மகிமைக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.